ஜெபம் செய்வோம். எங்களை அழிமாய் நேசித்து வழிநடத்துகிறவன அன்பின் பரலோக பிதாவே, ஒருவராய் சாக மகிழ்வோரும் சேரக்கூடாத ஒளியுமாகிய பிதாவாகிய தேவனே, இதோ உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு கிருபையும் இரக்கங்களையும் உங்களை பற்றிய நற்செய்தியும் எங்களுக்கு தந்தமைக்காக உங்கள் கோடான கோடி சோத்திரம் தகப்பனே. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல காத்து சென்ற வாரம் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தந்தமைக்காக உங்கள் கோடான கோடி சோத்திரம் தகப்பனே. கேட்கப் போகிற உங்களுடைய விஷயங்களையும் வேதத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு கற்றுத்தரப் போகிறதுக்காக நன்றி தகப்பனே. யாருக்கும் கிடைக்காத கிருபை எங்களுக்கு தந்ததுக்காகவும் சோத்திரம் தகப்பனே. மேலும் நாங்கள் தடைபட்டு விடாதபடிக்கும் சாத்தான் எங்களை பிரித்து கொண்டு போய் விடாதபடிக்கும் உங்கள் பாதபடியிலே உட்கார்ந்து உங்களுடைய வேத ரகசியங்களெல்லாம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தல் வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. மேலும் எந்த நாசமோசம் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கும் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாயும், மேலும் எதிர்வர இருக்கிற எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் உங்கள் பாதபடியில் வைக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் எங்களுடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் என்ன வேத பாடம்னாக்க, பைபிளுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படிங்கிறதான். இன்னைக்கு பைபிளுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக படிச்சிங்கன்னா புரியாது. போன வாரமெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போது அதுக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பைபிளுக்குள்ளேயே அதை எப்படி படிக்கணுங்கிற ஒரு ரகசியத்தையும் சொல்லியிருக்கிறார். அதுதான் கீன்னு சொல்லலாம். இல்லை வேதத்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆதாரமாக அந்த வசனத்தை வச்சுட்டு நம்ம உள்ளே போகும்போது எல்லாமே புரியும். அதை பற்றி தான் இன்றைக்கி அந்த சவர் நமக்கு பாடமாக எடுக்க போகிறார். எப்படி படிக்கணும், எப்படி படித்தா புரியும், எத்தனை மெத்தடில் படித்தா புரியும். அப்போது தீர்க்க தரிசனத்தை ஒரு மெத்தடில் படிக்கணும், ஓமைகளை ஒரு மெத்தடில் படிக்கணும், ஒரு சில விஷயங்களில் செயல்முறையாக செஞ்சு காமிச்சிருப்பார் ஆண்டவர். அதுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவமெல்லாம் இருக்கும். இப்போ ஆபிரகாம் மயனுக்கு பொண்ணு பார்த்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி ஈசாக்கு பொண்ணு பார்த்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ இருக்கிற நமக்கு விளக்கம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் அந்த மாதிரி நிறையா மெத்தட் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்தின் அடிப்படையில் நம்ம கடந்த வாரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயத்தை மையப்படுத்தி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆதார வசனத்தை மையப்படுத்தி ஒரு முன்னுரையான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் நானே வழி அப்படிங்கும்போது அந்த வழியை ஓப்பன் பண்ணவர் யாருனாக்க நம்முடைய ஆண்டவர் முதலாம் வருகையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடுக்கமான வாசல் வழியை ஓப்பன் பண்ணி அதற்குரிய அந்த வழியில் போவதற்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அதை என்ன பண்ணியிருக்கிறார், ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அந்த வழி எங்கே போகிற வழினாக்க ஜீவனுக்கு போகிற வழி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். சரிங்களா? ஆயினும் இந்த ஜீவனுக்கு போகிற வழி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாலமான வழி. சரிங்களா? இதை வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அதை நம்ம ஒரு முறை வாசிச்சுக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. பேஜ் நம்பரையும் சொல்லிருங்க. பேஜ் நம்பர் 10. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகே, அந்த ஒரு 2 விஷயத்தை தான் நம்ம மையப்படுத்தி கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். அதற்கு நானே வழின்னு சொல்லும்போது அந்த வழிக்கான ஒரு விஷயத்தில் அவருடைய மாமிசத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஓப்பன் பண்ணார்.
அந்த வழியில் நம்ம போய் அந்த ஒரு இலக்கை சென்றடையும் பொழுது ஒரு இடத்துல ஆரம்பம்னு இருக்கும், வழியில் ஒரு டார்கெட் இருக்கும் போய் சேர்றதுக்கு. அந்த டார்கெட்டினுடைய முடிவில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜீவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்குன்னாக்க, இந்த வழியை ஓப்பன் பண்ணும்போது அது நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை ஓப்பன் பண்ணி அந்த நித்திய ஜீவனை நம்மளுக்கு மீட்கும் பொருளாக கொடுத்துட்டு, அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுத்த நித்திய ஜீவனை அப்படியே பலியாக செலுத்தி முடிக்கும் பொழுது நம்மளுக்கு சாகாமைக்குரிய ஒரு ஜீவனை கொடுக்குறார் அப்படிங்கிறத 2 தீமோத்தி 1:10 வசனத்திலே கூட 2 வகையான ஜீவன் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்படியாக இந்த இலக்கினுடைய ஆரம்பம் மற்றும் முடிவுக்கு நடுவில் ஒன்று இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா, நானே வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொன்னாருங்க, சத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த சத்தியத்தை கையாளும் முறைமையில தான் நம்ம அந்த ஜீவனை போய் முழுவதும் அடைய முடியும் அப்படிங்கிறதான். சரிங்களா? ஆக இந்த ஜீவனுக்கான ஒரு வழியில இப்போ நம்மளுக்கு வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் அது பரலோகத்துக்கே உரிய ஒரு வழியாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த பிரகாரத்துக்கு வரும்போது ஒரு 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 கேட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கும்போது பலிபீடம், தண்ணீர் தொட்டி, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது ஒரு திரை இருக்குது. அதை திறந்து போகும்போது தான் உள்ள என்ன இருக்குதுங்க, ரைட் சைடில் சமூகத்து அப்பம், லெஃப்ட் சைடில் குத்துவிளக்கு, அதுக்கு முன்பாக என்ன இருக்குது, தூபபீடம். இதுக்கான காரியங்களை தாண்டி அடுத்த திரை இருக்குது. அதுதான் என்னதுன்னா, பரலோகத்திற்கு போவதற்காக தன்னுடைய மாமிசத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஓப்பன் பண்ணிட்டார். இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கும்போது கூட இது அடையாளப்பூர்வமாக சகோதரர் கூட சொன்னார். ஒரு சில சம்பவங்களை வைத்து நம்மளை புரிய வைப்பார். அப்படிங்கும்போது மாமிசமாக கட்டப்பட்டிருந்த அந்த ஆலயத்திலலாம் தேவன் வாசமாக இருக்கிறதில்ல. ஆயினும் அந்த மலையின் மேல் காமிக்கப்பட்ட, மோசேக்கு மலையின் மேல் காமிக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு நிழலாக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பண்ணி வச்சிருந்த அந்த இடத்துல உள்ள அந்த ஆலயத்தை அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த ஆலயத்தின் திரைச்சீலையே ஆண்டவர் மறிக்கும் போது என்ன ஆயிடுச்சுங்க, கிழிஞ்சிருச்சுன்னா அது என்ன திரைச்சீலை கிழிஞ்சிருக்குனாக்க மகாபரிசுத்தலமே நம்மளுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு. அந்த திரைச்சீலையே யாருன்னா மாமிசத்தில் கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் எதற்கு அடையாளமாக நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் மகாபரிசுத்த ஸ்தலம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. புரியல சொல்லுங்க. அந்த மகாபரிசுத்த ஸ்தலங்கிறது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம். அதில் கேருபீன்கள் 2 இருக்கும். அதுக்கு மேலே கிருபாசனத்துக்கு மேலே யார் வந்து இருப்பா, தேவனே வந்து பிரசன்னமாக இருக்கிற ஒரு இடம். சரிங்களா? அதுதான் என்னங்க, பரலோகத்துக்கே நம்மளுக்கு என்ன ஆயிருக்குது, அது மகாபரிசுத்த ஸ்தலங்கிறது. அந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23-24. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 23-24, பக்கம் 305. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாருங்க, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான, இந்த இடத்துல அந்த வரியை கவனிங்க, படிங்க. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான பரிசுத்த ஸ்தலங்கிற அந்த ஒரு வார்த்தையானது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, அந்த வார்த்தையை நான் படிச்சிடறேன். கிரைஸ்ட் ஹேஸ் நாட் என்டர் த ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஹை பிரிஸ்ட் என்டர் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஆக இந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி, அது எதற்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுதுன்னா, எதற்குங்க, பரலோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பரலோகத்திற்கு போகிற ஒரு வழி ஆண்டவர் வந்து முதல் வருகையில் தன்னுடைய ஜீவனையே ரிஸ்க் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஓப்பன் பண்ணிட்டார். அவர் எங்கே தான் போயிருக்கிறார், பரலோகம் போயிருக்கிறார். அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து யாரை கூட்டிகிட்டு போயிறேன்னு சொல்கிறாரு,
நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவர் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போன இடம் எது? பரலோகம். அங்கே அவருடைய சபையாய் அவருக்குரிய உத்தமத்துல வாழ்றவங்களை கூட்டிட்டு போறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர் போயிட்டு ரெடி பண்ணிட்டு வந்து நம்மளை என்ன பண்ணுவாருங்க, 2ஆம் வருகையில கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி போறதுக்கான ஒரு இதுல நம்ம ரெடி ஆகணும்னா, நம்ம வழியை கண்டுபிடிச்சாச்சு, அதனுடைய இலக்கு என்னங்கிறது ஜீவனை கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஜீவன் சாகாமைக்குரிய தேவனுக்குரிய ஒரு ஜீவனாக அதை கிறிஸ்துவுக்கும் கொடுத்திருக்கிறார். அதே ஜீவனை யாரும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம்னா நாமும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை வந்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து கனம் மகிமை சாகாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அட்வான்ஸா கொடுத்துட்றாரு. அப்ப 2 ஜீவன் இருக்கு. ஒன்று சாகாமைக்குரிய ஜீவன். அந்த சாகாமைக்குரிய ஜீவனை பெறுவதற்கு முன்பாக நம்மளுக்கு என்ன ஜீவனை கொடுத்துட்றாரா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு சாகாமைக்குரிய ஜீவனுக்கு என்ன வித்தியாசங்கிறத ஒரு சின்ன பாயிண்ட் ஒத்தி சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். சரிங்களா? சாகாமைக்குரிய ஜீவனா சாகவே முடியாத தன்மை. சரிங்களா? சாகவே முடியாது. சரிங்களா? அதான் சாகாமைக்குரிய ஜீவன். நித்திய ஜீவன்னா, நித்திய ஜீவனை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அவர் பழம் சாப்பிடாத வரை, இன்னைக்கு வரையும் பழம் சாப்பிடலன்னு வைங்களேன், அவர் சாவாரா? இன்னைக்கு வரையும் பழம் சாப்பிடலங்க, அவர் சாவாரா? சாவாரா? சாக மாட்டார். சாக மாட்டார். நித்தியத்திற்கு அவர் பழமே சாப்பிடலன்னா, வாழ்நாள் முழுவதுமே அவர் அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிடாம இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், அவருக்கு சாவு வருமா? வராது. இதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுங்கிறது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சரிங்களா? நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க, அது வேணும் கத்திக்கிட்டே இருந்தேன். இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவன்ட்டு அந்த முட்டையை கொடுங்க, அவன் உடச்சி கூட தொலையட்டும், அதுக்கப்புறமாச்சும் இனிமேல் கத்தாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை கையில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா பொத்துட்டு போட்டு உடச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்போ அந்த நித்திய ஜீவன்கிற ஒரு விஷயத்தினுடைய அருமை பெருமை தெரியாதனால ஆதாம் என்ன பண்ணிட்டாப்புல, போட்டு உடச்சிட்டாப்புல, அல்லது இழந்து போயிட்டாப்புல. சரிங்களா? ஆக அந்த ஒரு தன்மையில தான் இதனுடைய அதுக்கப்புறம் நான் என்கிட்ட அந்த முட்டையை கொடுக்கறத பற்றியோ இல்லை நான் கேட்குறத பற்றியோ முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ அதுதான் என்னன்னா, அந்த நித்திய ஜீவன்கிறது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ஜீவன். அதை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, வச்சிருக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா இழந்து போகிறதுனா இழந்து போகலாம். அதுக்கு தேவனே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அனுபவ பாடம் கொடுத்துட்டாரு. நம்மலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் கேட்க மாட்டோம், அனுபவப்பட்டாதான். சரிங்களா? சின்ன பிள்ளைக்கு நம்ம எப்பா நெருப்புப்பா தொடாத அப்படின்னு சொன்னால் கேட்குமா? கேட்காது. போய் தொட்டு அதை சுட்ட பிறகு தான் என்ன பண்ணும், கொஞ்சம் தூரமாக நிற்கும். அது மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதாமனுடைய ஜீவியத்தில் ஆரம்பத்திலே என்ன பண்ணிட்டாருன்னா, இது நன்மை தீமை எதை நீ செலக்ட் பண்ணுறோமோ பண்ணிக்கங்கும் போது அவர் தீமையை செலக்ட் பண்ணி எல்லாரும் எதுக்குள்ளே போயிட்டாங்க. அவர் மட்டும் போகாமல் நம்மளையும் மரணத்துக்குள்ளே இதுக்குள்ளே போய் வச்சுட்டார். அப்போ அந்த மாதிரியான ஜீவன் தான் நித்திய ஜீவன்கிறது. வேணா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஆனால் தேவன் நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் எப்படின்னா, சாகா தன்மை, சாகணும்னு நினைச்சாலும் முடியாதான் அந்த ஜீவன். சரிங்களா? அதில் ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அது நித்தியத்திற்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆக இந்த ஒரு இடத்துல தான் நம்மளுக்கான ஒரு விஷயத்தில் வழி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவனை நம்மளுக்கு வச்சிருக்கிறாருங்கிறத தேடுதலுக்குள்ளாக வச்சு அதை அடைவதற்கான முழு முகாந்திரத்தில் நம்ம புரிந்து கொண்டோம்னா அது கிடைக்கும். அதை எதை வச்சு தான் கிடைக்கும்னா சத்தியம். சரிங்களா? இப்போ அதை தான் இந்த பாடத்தில் இன்னைக்கான பாடமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான், போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிளாத்து என்ன சொன்னாருங்க, சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். ஒருவேளை பிளாத்து ஆண்டவரை பிடிச்சிட்டு போய் வச்சுட்டு அதை கேட்டார், நீ யாருப்பா அப்படின்னா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், ஆனால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்லும்போது சத்தியம் என்றால் என்னன்னு ஒரு வேளை விளக்கம் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் இருக்கிற அந்த பிடிச்சிட்டு வச்சு அந்த யூதர்கள் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பார், சத்தியத்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு அன்னைக்கு தெளிவாக எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு யாரை காப்பாந்து பண்ணியிருப்பார், ஆண்டவரை காவாந்து பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் அவர் சத்தியம் என்றால் என்னன்னு கேட்ட கேள்விக்கு பிளாத்துக்கு பதில் சொல்லவில்லை. அப்படிங்கும்போது தான் நம்ம கடந்த பாடத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 153, யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாத்தீங்களா? உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப வசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் என்ன இருக்குன்னா சத்தியம் இருக்கு.
இதில் அப்படின்னா எல்லாருமே நம்ம பைபிள் படிச்சுட்டாக்கே அந்த சத்தியம் புரிஞ்சிடணுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் புரியாமல் வச்சுருக்கிறார். சரிங்களா? அதுக்கு நிறைய சாம்பிள்லாம் இப்போ நம்ம போன வாரத்தில் கொடுத்தோம். ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சத்தியத்திற்கும் வசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வசனம்ங்கிறது படிப்போம், ஆனால் நம்மளுக்கு புரிவதில்லை. ஆனால் சத்தியம்னா படித்த பிறகு அதுக்குள்ளே உள்ள ஒரு ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியத்தை அறியும்படிக்கு தேவன் அற்புதமாக நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தை இந்த தொடர் வேதாகம ஆராய்ச்சி வகுப்பில் கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்தின் அடிப்படையில் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள அநேக ஆழமான காரியங்கள் நம்மளுக்கு புரிய வரப்போது. வசனமாக படித்தோம்னா அது புரியலை. அதை சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, சத்தியம் என்றால் உண்மைத்தன்மை. சரிங்களா? ஆங்கிலத்தில் ட்ரூத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். பக்கம் 129, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 24. இது நான் ஆங்கிலத்தில் ஒரு முறை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் படிக்கலாம். காட் இஸ் ஸ்பிரிட், those who worship him must worship in spirit and truth. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும், ட்ரூத்னா என்னங்க, உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த ட்ரூத்துங்கிற அந்த ஒரு பதம் கிரேக்க பதத்தில் எலித்தியா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ட்ரூத் அப்படிங்கிற இடத்துல உள்ள எலித்தியா என்ற பதம் தான் உம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்ல அந்த சத்தியங்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துலையும் கிரேக்க பதம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எலித்தியா. இப்போ நம்ம தமிழில் படிக்கலாம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மை அப்படிங்கிறது தான் என்னதுங்க, சத்தியம். அந்த சத்தியம் தான் என்னது, வசனத்தோடு தொழுது கொள்ளணுமா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வசனத்தோடு தொழுது கொள்ளும்போது நிறைய விஷயம் புரியாமல் இருக்கு. அதை எப்படி நம்ம தொழுது கொள்ள முடியும்? உண்மைத்தன்மை இன்னதென்று அறியாதபடிக்கு இருக்கும்போது அந்த அறிந்து கொண்டு தொழுது கொள்வது தானே உண்மைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக ஆண்டவர் முதல் வருகையில் வந்திருக்கும்போது அநேக விஷயத்தை என்ன பண்ணாருன்னா அவருடைய சீசர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாருங்க, ஓப்பன் பண்ணி காமிச்சார். சரிங்களா? இப்போ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 போன வாரம் படித்தோம். இதனால் திரும்ப ஒரு ரிமைண்டர் படிக்கலாம். பக்கம் 19, மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது ஜனங்களோட ஏன் ஊமையாக பேசுறீங்க? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் பைபிள் படிக்கிறாங்க, அதான் எல்லாருக்கும் அவருக்கு ஊமையாக தான் பேசியிருக்கிறார். ஓமானத்தின் விளக்கத்தை அநேகமா சொல்லல. ஓகே, படிங்க. அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டு. யாருக்கு அருளப்பட்டுச்சுங்க? சீசர்களுக்கு மட்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அது அப்படியே பைபிளா படிச்சுட்டு வசனமா படிச்சுட்டு போறவங்களுக்கு அதனுடைய ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அருளப்படவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர்களுக்கும் அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அதாவது கண்டும் காணாதவர்களா வசனம் படிப்பாங்க, காணுவாங்க, அதுக்குள்ள உள்ள ரகசியமா இருக்கிற உண்மை அந்த சத்தியங்கிறது காணாத இருப்பாங்க. வசனத்தை கேட்பாங்க, அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உண்மை அந்த சத்தியங்கிறத கேளாது இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். தொடர்ந்து வாசிங்க. அதனாலதான் அவர் என்னவா பேசுறாரா, ஓமையாவே ஓமானத்தை விளக்கி காமிக்கல அப்படிங்கிறத சொல்ல வர்றார். படிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. பாருங்க, அந்த அவங்க உணராத அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். சரிங்களா? அப்ப இந்த அடுத்த 2 வசனம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த உணர்வுக்குள்ளான அந்த சத்தியம் என்னும் உண்மைத்தன்மையை உணர்வதற்கு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு? தொடர்ந்து வாசிக்கலாம். காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே உங்கள் கண்கள் காண்கிறதினாலும். பாருங்க, இந்த இடத்துல உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள்
கேட்கிறதினாலும் ம். அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அதாவது கண்ணார கண்டும் காணாதவர்கள் போட இருக்கிறேன்னு அவங்கள சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்றான்னா, ஓமையும் விளக்கம் தெரியும், ஓமானத்தினுடைய ரகசியமும் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? சீசர்கள்ட்ட. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் பாக்கியம் உள்ளவைகள். அப்படின்ட்டார். சரிங்களா? இந்த இந்த ரகசியங்களை சீசர்களுக்கு மட்டும்தாங்க சொல்லி கொடுத்தார். மற்ற ஏனைய அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டயோ அந்த யூதர்கள்கிட்டயோ யார்ட்டையும் சொல்லல. அப்போ இந்த ரகசியம் இன்னும் யாருக்கெல்லாம் தெரியலன்னு சொல்றாரு பாருங்க, படிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த ரகசியமா இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை வாய்ந்த அந்த சத்தியத்தை யாருக்கெல்லாம் கேட்கலையா? பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் இதை பற்றியான அறிவிலே இல்லாமலே போயிட்டாங்க. ஆனா அந்த அந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு? சீசர்களாகி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே, தாவீது, தானியேல், கடைசியா உள்ள தீர்க்கதரிசி யாருன்னா பழைய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன், ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்ல, அவர் வரையும் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் என்ன பிள்ளையா காணவும் கேட்கவும் ஆசையா இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். சரிங்களா? அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் போய் பார்க்கலாம். சரிங்களா? தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. உதாரணம் 8வது வசனத்தை படிச்சிருங்க. 8வது வசனத்தை படிங்க. பக்கம் 1049. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. பாருங்க, தானியேல் புத்தகத்தில் நீங்க போய் படிச்சீங்கன்னா 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் இப்படிலாம் வரும். சரிங்களா? சிறுத்தையை போல அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு, தங்கத்தால் தலை, பொயம் வெள்ளி, இது மாதிரிலாம் வரும். ஒன்றுமே புரியாது. இது மாதிரி கடைசியாக சொல்லி வந்து முடிக்கும் போது இது 12வது அதிகாரத்தில் தானியேல் கேட்குறாப்புல. இதெல்லாம் கேட்டுவிட்டு அவர் எழுதி வைக்கிறாருங்க. ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருங்க, எழுதி வச்சுட்டார். இன்னைக்கு நம்ம அவர் எழுதி வச்சதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அவர் கடைசி அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்றாரு, இவைகளினுடைய அர்த்தம் எனக்கு எழுதி வச்சிட்டேன், ஆனால் இதுகளினுடைய அர்த்தம் எனக்கு புரியலை. யாருக்கு புரியலை? தானியேலிலும் ஞானவான் யாருங்கிறதெல்லாம் வசனம் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த விஷயம் என்ன ஆகலை. படிக்கலாம் 8வது வசனத்தை திரும்ப படி. அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். எனக்கு அந்த பொருள் அறியல. அதுல உள்ள அடையாளபூர்வமாக ஓமை மாதிரியே இல்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள உள்ள அர்த்தம் எனக்கு புரியலன்னா என்ன அர்த்தம்? அந்த சத்தியம், அந்த உண்மைத்தன்மை என்னங்கிறது யாருக்கே புரியல. தானியேல் போன்ற ஞானவானுக்கே புரியல. அப்படிங்கும் போதுதான் அவருக்கு என்ன சொல்லப்பட்டது பதில்னு பாருங்க, படிங்க. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மற்றும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். பாருங்க, இந்த ஒரு ரகசியம் எந்த காலம் வரையும் ரகசியமா இருக்குமா? திரும்ப வேணா படிங்க. இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மற்றும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டிருக்குன்னா புதை பொருள்னா என்ன? எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுமா? எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுமா புதை பொருளுங்கிறது? ஒரு 10 கிலோ தங்கங்க உங்க கொள்ளையில இருக்குது, எங்கனே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புதைஞ்சு போயிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்ப இது புதை பொருளாகவும் மறைபொருளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது யாருக்குமே தெரியாது. எது வரையும்? முடிவு காலம் வரை. சரி, இப்போ என்னன்னா ஒருவேளை நாம முடிவு காலத்துல தான் இருக்கிறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா முடிவு காலத்துல இருந்தோம்னா இந்த ரகசியம்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிருங்க, நிச்சயமா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அநேக சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க இந்த ஒரு வார்த்தையை. ஏன்னா அடுத்த சில பாடங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை மையப்படுத்தி நம்ம ஒரு சில ஆராய்ச்சிக்குள்ள போவோம். சரிங்களா? 10வது வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். ஏதோ ஒரு காலம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது என்னது? பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுமா. இதை மத்தேயு 24 13, 14, 15 வசனத்தில் இருக்கு.
பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறவனே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது நீங்க யூதேயாவில் உள்ளவர்கள் மலைக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவர் மத்தேயு 24 சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை வச்சுதான் இந்த பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது முதல் ஒரு கால்குலேஷன் சொல்றார் நம்ம தானியேல் கிட்ட. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி காலத்துல அந்த கால்குலேஷனை பத்தி பார்ப்போம். ஏன்னா அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது காலத்தை மையப்படுத்திய ஒரு ஒரு படிப்பினை, பைபிளில் படிக்க வேண்டிய ஒரு படிப்பினை. ஆண்டவர் எத்தனாம் தேதி பிறப்பார், எப்போ பிறப்பாருங்கிறதெல்லாம் முன்கூட்டியே எழுத இருக்கு பழைய ஏற்பாட்டில். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுவார், எந்த தேதியில் மறிக்கணும், இத்தனையுமே பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்குங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விதத்தின்படி பார்க்கலன்னா அதெல்லாம் புரியாது. சரிங்களா? ஓகே, அப்போ அதுதான் இங்கே சொல்றாரு. அப்படியே என்ன தொடர்ந்து படிங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இது என்னமோ 1290 நாள், இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு காலக்கணக்கை படிக்கிறது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் பாருங்க, இப்ப தானியேலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இவர் இவ்வளவு எழுதி முடிச்சிட்டார். 2 வசனம் தான் இருக்கு தானியேலுடைய புத்தகத்துல. 2 வசனம் தான் இருக்கு. இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, படிங்க. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நீ உயிர் தெளிந்து வந்துருவ, செத்து அமைதியா இரு, நீ கடைசி நாள்ல எந்திரிச்சு வந்துருவ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாச்சு. இந்த விஷயம்லாம் இவருக்கு புரியுமா, புரிஞ்சிச்சா, தெரிஞ்சான்னு கேட்டா என்னது, உன் வேலை எழுதி வைக்க வேண்டிய வேலை எழுதி வச்சிட்டியா, நீ போய் அமைதியா தூங்கிரு அப்படின்னா என்ன, செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் செத்துட்டாரு, இன்னைக்கு வரையும் தூங்கிட்டு தான் இருக்கிறார், அதுதான் அர்த்தம். சரிங்களா? அவர் எப்போ எந்திரிச்சு வருவாரு, அந்த முடிவு காலத்துல உயிர்த்தெழுதல் நடக்கும்போது ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது அவரும் எந்திரிச்சு வருவார். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இந்த மாதிரியான ரகசியங்கள்லாம் தானியேலுக்கே தெரியல. அதெல்லாம் அவங்க தானியேல் கேட்கிற மாதிரி இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த காரியங்களை குறித்து நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் காணவும் கேட்கவும் ஆசையா இருந்தும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். ஆனா அந்த பாக்கியமான வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு? முதல் நூற்றாண்டுல ஆண்டவர் சீசர்கள். சரிங்களா? அப்ப நீங்க பொதுவான கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களை நீங்களே கிறிஸ்துவின் சீசர்களா ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவன் புரிய வச்சிருவார். இதான் விஷயம். சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம வந்து இந்த முடிவு காலத்துல இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதிலே 4வது வசனத்தை படிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 4, பக்கம் 1049. தானியேலாகி நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றார். பாருங்க, இந்த என்ன சொல்லிட்டாருன்னா, முடிவு காலத்துக்கான ஒரு அடையாளத்தை சொல்லிட்டார். இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வாங்கன்னா போக்குவரத்து ஃபாஸ்ட் ஆயிரும், அறிவு பெருத்து போயிடும். இப்ப கேள்வி என்னன்னா, போக்குவரத்து ஃபாஸ்டா ஆயிடுச்சா ஆகலையா, அறிவு பெருத்து போச்சா இல்லையா? இந்த வசனத்தின்படி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கடிதம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? எஸ்டிடி பூத்தில் போய் லைன்லாம் நின்றுக்கிட்டு இருப்போம், வெளியூரில் யாருக்காச்சும் பேசணும்னா, இல்லை ஃபாரின்ல. இப்போ இப்போ அதாவது மாடு மேய்க்கிறவங்க கூட ஃபாரினில் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு. உண்மையா இல்லைங்களா? அந்த அளவுக்கு அறிவு பெருக்கத்தினுடைய விஷயம் பாக்கெட்டில் வந்துருச்சு இன்னைக்கு, இல்லைங்களா? அப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் வெளியாகுமா ஆகாதா? இந்த வசனத்தின்படி இது எதுவரையும் முத்திரிக்கப்பட்டிருக்கணும்? முடிவு காலம். இப்போ நம்ம முடிவு காலத்தில் இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே நம்ம முடிவு காலத்தில் தான் இருக்கிறோம்னா இந்த ரகசியம்லாம் வெளியாகி இருக்கணும். இந்த மறைக்கப்பட்ட மறைபொருள் எல்லாம் என்ன இருக்கணும்? நிச்சயமாகவே வெளியாகி இருக்கணும். அப்படிங்கும்போது அது எப்படி வெளியே கொண்டாந்து இந்த சத்தியத்தை, வசனத்தில் உள்ள அந்த மறைபொருளாக இருக்கிற சத்தியம் என்னும் உண்மையை புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே தான் நம்ம கடந்து வரப்போகிறோம். சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்குது இந்த பைபிளை படிப்பதற்கு. சரிங்களா? இந்த மெத்தட்ஸ் வந்து என்ன நீங்களா எதுவும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இது பைபிள்லே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தின் ஆலயத்தினுடைய மாதிரியில் அங்கே நிழலாக இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம பார்த்தோம். அது வந்து எங்கே காமிக்கப்பட்டது?
மலையில பரலோகத்தில் உள்ள மாதிரியை யாருக்கு காமிச்சாங்க? மோசைக்கு காமிச்சாங்க. அதை தான் பண்ணி வச்சாங்க. அது வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. இந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு எதை கண்டுபிடிச்சிக்கலாம்? நம்ம பரலோகத்தில் உள்ள மறைபொருளை கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு மெத்தட். எது ஒரு மெத்தடு? இப்படி ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் நம்ம இருக்குது இல்லையா, அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும். மகா பரிசுத்த ஸ்தலம்னா நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மகா பரிசுத்த ஸ்தலங்கிறது என்னது? என்னங்க? பரலோகம். தெரிஞ்சிருச்சுல்ல? இப்போ இந்த இந்த ஒரு விஷயத்த இங்கு வைக்கப்பட்டிருக்கிற நிழலாக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு எதை பார்க்க முடியும் நம்மளால? இப்போ ஒரிஜினல் என்னங்கிறத நிதானிக்க முடியும், அனுமானம் பண்ண முடியும், இப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிறத உணர முடியும் இல்லையா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஒரு மெத்தடை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்துக்கு முன்னாடி பாடத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரங்கிறதுல பரலோக தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே பார்த்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. இது எதற்கு நிழலாக இருக்குது? பரலோகத்தில் உள்ளவைகள் நிழலுங்கும் போது நிழலும் பொருளுங்கிற ஒரு மெத்தட் வந்து அந்த மெத்தட். சரிங்களா? இதுக்கு பேர் என்னங்க? நிழலும் பொருளும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வசனத்திலே போய் பார்க்கலாம். இந்த நிழலும் பொருளுங்கிற ஒரு மெத்தட் பைபிளில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வசனத்தில் போய் பார்த்துட்டோம். இருப்பினும் இன்னொரு வசனத்தின் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலேருந்து வாசிங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்னு தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 2. பாருங்க, அவருக்கெல்லாம் 2, நம்ம ஒன்றையே சமாளிக்க முடியல இல்லையா? 2ஆ 3ஆ 4ஆ தெரியுங்களா? அவருக்கு 3 மனைவி. எத்தனை மனைவி? அதாவது முதல் மனைவி சாராள் கல்யாணம் பண்ணி ஈசாக்கை பெற்ற பிறகு, சாராள் இறந்த பிறகு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். வேணா அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். நம்ம கட்டு கதை விட்டுற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. என்னங்க புதுசு புதுசாக பேசுறீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லைங்களா? ஆதியாகமம் 24வது வசனத்துக்கு முன்னாடி 23ல் 20வது வசனத்தை வாசிங்க. 19 20 23ல் 19 20 பக்கம் 25 ஆதியாகமம் 23 19 20. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். ஓகே. இப்ப செத்துட்டாங்க சாராள் முதல் மனைவி, அதை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா 2வது மனைவி யார்? அது வேலைக்காரியா இருந்த யாருங்க? ஆகார். ஆகார் மூலம் பிறந்தது இஸ்மவேல். சாராள் முதல் மனைவி மூலமா பிறந்தது ஈசாக்கு. இந்த சாராள் இறந்த பிறகு 25ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. பக்கம் 29 ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவருக்கு 6 பிள்ளைங்க. இது எத்தனை வயசுலன்னா 120 வயசுக்கு மேல. ஓகேங்களா? எத்தனை வயசு? 120 வயசுக்கு மேல ஒரு 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாரு. யாரு? இந்த ஆபிரகாம். இந்த மேட்டரை நம்ம பேசுறதுக்கு வரல. ஆனா இந்த மனைவிகளை குறித்த ஒரு விஷயத்துல 3 மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இதுல 2 மனைவிகளை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 22ல பேசப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு அங்கே அவர் கல்யாணம் பண்ணணும்னு பண்ணிட்டாரு. 2 மனைவி 3 மனைவி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிள்ளையும் பிறந்துச்சு. ஓகேங்களா? அது நடக்கணும்னு நடந்துருச்சு. அவர் கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே. ஆனா இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம்? எதற்குரியதுங்க? ஆபிரகாம் கல்யாணம் பண்ண மனைவிகளை பற்றிய ஒரு விஷயத்தை இங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றார். படிக்கலாம் பாருங்க. பக்கம் 261 கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன். அது இஸ்மாயில் இல்லைங்களா? ஆகார் இடத்தில் பிறந்த 2வது மனைவி இடத்துல. ஓகே. ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். சுயாதீனம்னா சாராள் இடத்துல பிறந்த ஈசாக்கு. சரிங்களா? அதாவது எல்லா உரிமை சத்தும் அவங்களுக்கு தான். யாருக்கு? சாராளுக்கு தான், முதன் மனைவிக்கு. படிங்க. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாருங்க, இந்த 2 பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை பொறுத்து வளர்த்தது என்ன சொல்றாரு? ஞான அர்த்தம். இதுக்குள்ள ஞான அர்த்தம் இருக்குது. என்ன ஞான அர்த்தம்? படிக்கலாம் பாருங்க. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள்.
2 வகையான உடன்படிக்கைக்கு அடையாளம். கல்யாணங்கிறது 2 பேர் கணவன் மனைவி உடன்பட்டாதான் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமா என்ன பண்றாங்க, தாலி கட்டுறாங்க, மோதிரம் மாட்டுறாங்க, என்னென்ன அதுக்குரிய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா 2 பேரும் ஒத்து போகணும், அந்த கமிட்மெண்ட் ஆகணும். அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறத அந்த ஒரு கல்யாணம் இல்லைங்களா. 2 உடன்படிக்கைக்கு அடையாளமா படிங்க. ஒன்று, சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சான். அது என்னன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை. சரிங்களா. 10 கட்டளை. மற்ற ஏனைய நியாயப்பிரமாண கட்டளைகள்லாம் எதற்கு அடையாளமா, ஆபிரகாமினுடைய 2வது மனைவியா இருக்கிற ஆகாருங்கிறது பழைய ஏற்பாட்டிலோட நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றார். படிங்க, அடுத்தது படிங்க. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாள். அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு முஸ்லீம்களும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே யார் கொடுத்தது இந்த நியாயப்பிரமாணம்லாம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேருமே இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக என்ன இருக்கிறாங்களா, அடிமைகளாக இருக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். மேலான எருசலேமோ ஆவிக்குரிய பரலோக எருசலேமோ, அதுதான் இங்க சொல்ல வர்றார். இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற எருசலேமோ நியாயப்பிரமாணத்தின்படி அது கட்டுப்பாட்டுகளை இயங்கிக்கிட்டு இருக்கு. சுயாதீனத்திற்குரிய சாராள் என்பவளோ பரலோகத்திற்குரிய ஜெருசலேமுக்கு என்னவா இருக்கிறாங்களா, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அதாவது சாராள் நம்மளை பெத்தெடுத்தாங்கன்னு அர்த்தம் இல்ல. இதுல சாராள் என்னும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. அது சுயாதீன உடன்படிக்கை. அதுக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த சுயாதீன உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்மளை கிறிஸ்தவர்களை இந்த இடத்துல கொண்டாந்து லிங்க் பண்றாரு இந்த இடத்துல. சரிங்களா. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்தரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, ஈசாக்கை போல. ஈசாக்குக்கு அம்மா யாரு? சாரா. அதான் ஒரிஜினல் முதல் மனைவி. அதான் சுயாதீன பிரமாணத்துக்குள்ள எல்லா உரிமைகளுக்குரிய வாக்குத்தத்தம் எல்லாமே யாருக்குரியதான்? ஈசாக்கை போல யாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு புரியுதுங்களா. இதை அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை கொண்டு போய் ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்மளுக்கு பவுல் இதை புரிய வைக்கிறார். புரியுதுங்களா. அப்ப இதுல பாருங்க, இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் அங்க பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதுல புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா நம்ம போன வாரத்துக்கு முந்தின காரியங்கள்ல நம்ம ஆசரிப்பு கூடாரங்கிறது அங்கே நிழல். அந்த நிழலுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் இருக்குதுங்கிறத ஒரு சில ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளும். அதாவது நிழலை வச்சு அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. அந்த மெத்தடெல்லாம் இந்த ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மெத்தடை பார்க்குறோம். சரிங்களா. இதை ஏற்கனவே நம்ம பாடம் படிச்சுட்டு வரும்பொழுதே முதல் பாடம் 2ஆம் பாடத்திலே நம்ம அப்படியே அதிலே இன்பில்ட் ஆகிட்டோம். சரிங்களா. அதில் பழகியே வந்துட்டோம்னே சொல்கிறேன். சரிங்களா. ஆக இது ஒரு மெத்தட். என்ன மெத்தட் இது? நிழலும் பொருளும். இது மாதிரி இன்னும் ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 6 மெத்தட்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வரிசையாக சொல்லிடுறேன். அந்த மெத்தடெல்லாம் நம்ம சொந்தமாக இது பண்ணலை, வசனங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த நிழலும் பொருளுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். இதான் அது. நம்மளா சொந்தமாக ஒரு மெத்தடை கொண்டாடல. சரிங்களா. இந்த மெத்தடு என்ன மெத்தடு? இது ஆல்ரெடி எதில் இருக்குங்க, எதில் இருக்குது? இந்த இப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் எதில் இருக்குது? பைபிளில் இருக்குது. அதை வச்சு தான் இந்த ஒரு மெத்தடுக்குள்ளேயே நம்ம நிறையா விஷயம் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டிலே நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாலே நம்ம என்ன ஆயிடுவோம், கொஞ்சம் தடுமாறிடுவோம். அதை முதல்ல படிக்கணும். படிச்சுட்டு அதுக்குள்ளே உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளே நம்ம போகணுங்கிறது ஒரு கண்டிஷன். ஆயினும் தேவன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் நம்ம சீசத்துவத்திற்குரிய கிறிஸ்துவனுடைய சீசத்துவத்துக்குரிய ஒரு விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் தெரியுங்களா? பெரிய படிப்பாளி அப்துல் கலாம், அறிவாளி, இல்லை பெரிய பெரிய மேதைகள், பேச்சாளர்கள், இல்லது இந்த நாட்டை ஆள்ற மோடி, கருணாநிதி, ஸ்டாலின், இல்லை வேற யாராச்சும் வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், இப்படிப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டு வச்சு என்னைக்காச்சும் சத்தியம் பேசினாரா? இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரா?
அவரோட கூட இருந்தவங்கலாம் யாருங்க? சீசர்கள் யார், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன். மீன் பிடிக்கிறவங்க நம்மளுக்கு கடல் கரைக்கு போய் பார்த்தோம்னா 3 நாளைக்கு கடலுக்குள்ளே போயிட்டு 3ஆம் நாள் தான் வருவாங்க. அவங்க வேலையே மீன் பிடிக்கிறது, டெய்லி கடலுக்கு போகிறது வர்றது. ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்களா அவங்க? படிப்பறிவே இல்லாத பேதுரு, யாக்கோப்பு, யோவான் மீன் பிடிக்கிறவங்க, சரிங்களா? வரி வசூலிக்கிறவங்க மத்தேயு, இல்லைங்களா? அப்புறம் வேற யார் பாருங்க? இதில் உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த வேத ரீதியான பெரிய அறிவாளிங்களை கொண்டாடலை, சரிங்களா? அதில் பவுல் மட்டும் வித்தியாசமான ஆள். அவர் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர். ஆனால் அவருக்கு சீசனாக இருந்ததில்லை, நேரடி சீசனாக இருந்ததில்லை. யாருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நேரடி சீசன் இல்லை. அவர் ஸ்தேவானை கொல்லும் பொழுது இவர் பக்கத்திலே இருந்து சாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தவர், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய தரிசனம் கிடைச்சி இந்த ஒரு சத்தியத்தெல்லாம் அவர் பேச ஆரம்பித்து இந்த கடிதம், இந்த கலாத்தியர் போன்ற புத்தகங்கள் எல்லாம் யார் தான் எழுதுனது? அந்த அருளப்பருங்கிற சின்னப்பருங்கிற பவுல் அடிகாரர் தான் என்ன பண்ணாருங்க. இதெல்லாம் அவ்வளோ விளக்கங்கள், இந்த விஷயத்தெல்லாம், இந்த ஆபிரகாமை பற்றி, அவங்க மனைவியை பற்றியான அர்த்தங்களை வெளியே கொண்டாந்து சொன்னது யாருங்க? இந்த பவுல், சரிங்களா? அவர் வந்து நேரடி சீசன் இல்லை. ஆனால் அவரோடு இருந்த அந்த 11-12 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் பெரிய அறிவாளிங்க இல்லை, வேத பாதகர்கள் இல்லை, பரிசேயர் இல்லை, சதிசேயர்கள் இல்லை, அந்த குருமார்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் இல்லை, பிரதான எல்லாமே இந்த கலிலேயர்களுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படின்னு தான் ஆச்சரியப்பட்டாங்க, சரிங்களா? இந்த கலிலேயர்களாகி மீன் பிடிக்கிறவங்களுக்கு இவ்வளோ அறிவு எங்கேருந்து வந்துச்சுங்கிறத தான் ஆச்சரியப்பட்டாங்க. ஆகவே நம்ம ஆண்டவர் கூட பெரிய அறிவாளிகளெல்லாம் தேர்ந்தெடுக்கல இந்த சத்தியத்தை கொண்டாந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கூட அந்த மைண்ட் செட்டப்பில் இருந்து நம்ம போனோம்னா தான் இந்த சீசத்துவத்துக்கான ஒரு விஷயமே தாழ்மை, சரிங்களா? நம்மளை தாழ்த்திக்கிட்டோம்னா இத்தனை விஷயத்தையும் உயர்த்தி காமிச்சிருவார் நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளுங்கிறது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன அப்படிங்கிறது ஒரு மெத்தட், சரிங்களா? தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது. அடுத்தது அடையாள பாஷை அப்படின்னு இருக்கு, அது ஒரு மெத்தட், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமை. இப்போ ஓமையெல்லாம் கடுகு விதை ஓமை இருக்கு, அப்புறம் என்னது புளித்தமாவு இருக்கு, 10 கன்னியர் ஓமை இருக்குது. இது மாதிரிலாம் ஏறக்குறைய 39 ஓமைகளை பேசியிருக்கிறார். அப்போ அந்த 39 ஓமைகளுக்கான ஓமானத்துக்குரிய ரகசியம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, சரிங்களா? அது ஒரு மெத்தட். 4 ஆயிடுச்சிங்களா? அப்புறம் வேற என்னது? ஒரு வசனத்தின் அல்லது ஒரு தலைப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தை வச்சு நம்ம படிக்கிறது, ஒரு தலைப்பு எடுத்துக்கிறது. உதாரணமாக விசுவாசம், இல்லைன்னா ஆபிரகாம்னு ஒரு தலைப்பை எடுத்துக்கிறது, இல்லது ஆதாம்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறது, இல்லைன்னா பாவம், இல்லைன்னா பரலோகம், இல்லைன்னா பிதா, அல்லது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரன், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தலைப்பு எடுத்துட்டு வேதத்தில் உள்ள அந்த வார்த்தைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அதை படிக்கிற ஒரு முறைமை, சரிங்களா? இது ஒரு 5வது மெத்தட். 6வது மெத்தட் என்னன்னா, காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிப்பது. இப்போ நம்ம முடிவு காலத்தில் தான் இருக்கிறோங்கிறத எப்படி சொன்னோம்? இப்போ நம்ம வசனம் படிச்சுட்டு வரும்போது முடிவு காலத்தில் எல்லாம் வெளியாகும்னு சொன்னோம். முடிவு காலத்தில் தான் இருக்கிறோங்கிறத எப்படி நம்ம சொன்னாங்க? அதுக்கு ஒரு வசனம் படித்தோமே, அறிவு பெருத்து போயிருக்கும், சரிங்களா? அந்த நேரம் முடிவு காலம்ங்கிறத வசனத்தை படித்தோம். அப்போ எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னைக்கு வரையும் யூதர்கள், இஸ்ரேலர்கள் ஆண்டவர் 1ஆம் வருகையில் வந்தார்ல, அவரை ஏற்றுக்கலை. ஆனால் மெசியா வருவார், கிறிஸ்து வருவார்னு இன்னைக்கு வரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? யூதர்கள், இஸ்ரேலர்கள். இன்னைக்கு வரையும் அவர் மெசியா வருவார், கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. இதை யாரால் கண்டுபிடிக்க முடியல? இந்த காலத்தில் தான் ஆண்டவர் வரணுங்கிறத அவங்களால இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ காலத்துக்கேற்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த காலத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இது ஒரு மெத்தட், சரிங்களா? மொத்தம் 6 ஆயிடுச்சா? இன்னொன்று என்னங்க? இன்னொன்று ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது அடையாள பாஷை, தீர்க்க தரிசனம், ஓமை, ஒரு வசனத்தின் தலைப்பில், ஒரு வார்த்தையின் தலைப்பில் எப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதாவது இதெல்லாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓமை வாக்கியம் இல்லைங்களா? ஓமை வாக்கியம் சொல்லிட்டேனா? சொல்லலை. அப்புறம் நிழலும் பொருளும், காலத்தின் அடிப்படையில் வேதத்தை எப்படி படிக்கிறது. இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, ஒரு வசனத்தின் கருப்பொருளை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு கூட இருக்குது, சரிங்களா? ஒரு வசனம் எடுத்தோம்னா அந்த வசனம் ஒரு கருத்தை சொல்லும். அதை வந்து நீங்கள் உட்காந்து
ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உள்ள ஆழமான சத்தியம் வேற ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு காரியம் கூட ஒரு வசனத்தின் கருப்பொருளை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிற மொத்தம் 6, 7, 8 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸின் படி நம்ம பைபிளை படித்தோம்னா எல்லாம் புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, மேக்சிமம் அந்த பைபிளில் ரேஷன் கார்டு, காசு இதெல்லாம் வச்சுருப்போம். ஏன்னு சொல்லுங்கள்? யாரும் பைபிளே தொட மாட்டாங்க, காசும் பத்திரமா இருக்கும். சரிங்களா? அதுக்காகவே அதை பயன்படுத்துகிறோம். நைட் நேரத்தில் கனவு எதுவும் என்ன ஆகிடக்கூடாது, தட்டிடக்கூடாது. அதுக்காக தலைமாட்டில் வச்சுருப்போம். அதை ஓப்பன் பண்ணி கூட படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. ஆனால் பைபிள் அப்படின்னா என்ன, பைபிளுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்னா, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரிங்களா? ஒரு சில பேரை நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் தான் இருப்பா, கத்தி பேசுவோம். ஏன்னு சொல்லுங்கள்? கத்தி பேசுனா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கத்தி பேசணும். அது சண்டையில் வரும்போதெல்லாம் நம்ம சவுண்டை பற்றி நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா தான் சவுண்டு வரும். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு என்னது 1 கிலோமீட்டர் தூரத்துக்குரிய ஆளுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த ஆளுக்கு என்ன காது கேட்கலன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. என்னன்னா நம்ம மனசளவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த ஆளுக்கிட்ட, பக்கத்தில் உள்ள ஆளுக்கிட்ட, அந்த பிரச்சனை பண்ணுற ஆளுக்கிட்ட. அது மாதிரி தான் இந்த பைபிளை பொறுத்தவரையிலையும் நம்ம பைபிளை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறதுங்கிறதுல நம்ம பைபிளுக்குள்ளே என்ன இருக்குன்னே நம்ம தெரியாமல் இருக்கிறோம். அதான் விஷயம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் பைபிள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஆனால் படிக்காமல் இருந்துச்சுன்னா தயவுசெய்து படிங்க. என்ன தான் எழுதி இருக்குது. ஏன்னா இது யாரால் கொடுக்கப்பட்டது? யாரால் கொடுக்கப்பட்டது? கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பைபிள் என்றால் என்ன, பைபிளுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், பைபிளை எப்படி படிக்கணும். சரிங்களா? படிக்கிறதுக்கு ஒரு 7 மெத்தட் சொல்லிட்டோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை எந்த முறையில் படித்தால் தெளிவாக புரியுங்கிறதா இந்த 7, 8 மெத்தட்ஸ். இது வந்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், 7, 8 மெத்தட்ஸை. ஆனால் பைபிளை முறைப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரியாமல் நம்ம பைபிளுக்குள்ளே போனோம்னா ஒன்றும் புரியாது. இப்போ பைபிளுங்கிறது வசனமாக இருக்குது, இதுக்குள்ளே உள்ள சத்தியத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஒரு சில வசனங்களை நம்ம சாம்பிளுக்கு படிப்போங்க. சரிங்களா? இதை நம்ம பைபிள் எப்படி எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பைபிள் மேக்ஸிமம் படித்தோம்னா ஆதியாகமத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து படிப்போம். நம்மளுக்கு பிடிச்ச புத்தகம்னா சங்கீதம், இல்லைன்னா நீதிமொழிகள். ரொம்ப எல்லாம் வெறுத்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, பிரசங்கி அதை படிச்சுவிட்டு எல்லாம் மாயமேயின்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா அந்த 4 நற்செய்தியை படிப்போம். வேறு அதிகமாக நம்ம படிக்கிறது இல்லை. இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களுக்கான குணம். இப்போ பைபிளை நம்ம அப்படியே தொடர்ந்து படிக்கிறோம்னே வைங்களேன், எல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீகா 5ஆம் அதிகாரம் ஒரு தொடர்ச்சியாக படிச்சுட்டு வந்தால் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை படிக்கலாம். பக்கம் 1078, மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 2. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஓகே, இது யாரை பற்றி பேசியிருக்கு இந்த வசனம்? பெத்லெகேம்ல ஒருத்தர் பிறப்பாரு, அவர் அங்கேருந்து புறப்பட்டு பரலோகத்துக்கு வர்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். யார் அது? ஆண்டவருடைய பிறப்பை பற்றி மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. மீகா 5:2 அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுது. அப்போனா முதல் வசனம் எதை பற்றி சொல்லணும்னு நம்ம அனுமானம் பண்ணலாம். முதல் வசனம் என்னவா இருக்கலாம், நம்ம படிக்க வேணாம். இப்போ என்னவா இருக்குன்னு நம்மளை கேட்டுக்கலாம். என்னவா இருக்கும்? சும்மா ஒரு கருத்து சொல்லுங்க. அவருடைய பிறப்பை பற்றி 2வது வசனம் சொல்லிருச்சுன்னா முதல் வசனம் என்னவாக இருக்கணும்? இன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சும்மா ஒரு கருத்து தான் நான் கேட்குறேன். அவருடைய பிறப்புக்கு முன்னாடி விஷயங்களாக தானே இருக்கணும். அவருடைய பிறப்புக்கு முன்னாடி விஷயம் தானே அந்த கருத்தில் வரணும், அந்த 1வது வசனம். அது அப்படி இருக்கான்னு பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்போ 2வது வசனம் படிச்சது பிறப்பை பற்றி. 1வது வசனம் எதா இருக்கணும்? பிறப்புக்கு முன்னாடி உள்ள விஷயம் தானே இருக்கணும். இப்போ படிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்போது தன்று தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரேலினுடைய நியாயாதிபதி யாரு? அவரை கோலினால் கன்னத்தில் அடிப்பாங்க. அப்படிங்கிறது எப்போ நடக்கிற விஷயம்?
அதாவது மரண காலங்களில் அந்த கடைசி நாளில் நடந்த விஷயம், நடக்க போகிற விஷயத்தை அட்வான்ஸாக எழுதுறாரு. முதல் வசனம் அவருடைய மரணத்தை பற்றி சொல்லிவிட்டு 2வது வசனம் எதை பற்றி சொல்லுது? பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னு பார்க்குறீங்களா? ரிவர்ஸில் எழுதியிருக்கு. ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கானா புரியாத மாதிரி எழுதியிருக்கு. முதல்ல அவர் மரணத்தை பற்றி எழுதிவிட்டு பின்னாடி எதை பற்றி எழுதுது? அந்த 2வது வசனம் பிறப்பை பற்றி. சரிங்களா? ஒரு சீக்வன்ஸாக தொடராக எழுதப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, குழப்பமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எதுக்காக சொல்ல வரோம்னா, பைபிள் புரிகிற மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னா புரியாத மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் நம்ம பைபிள் படிப்போம், இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வசனம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி படிப்போம் இல்லைங்களா? அப்படி படிக்கும்போது நம்மளுக்குன்னு இப்படி திறந்து இப்படி பார்த்தோம்னா என்ன புத்தகம் வரும்? சங்கீதம் தான் வரும். இப்படி தான் ஒருத்தவங்க குடும்பத்தில் குழந்தை இல்லை, 10-15 வருஷமாக குழந்தை இல்லை, சர்ச்சுக்கு போகிறாங்க, என்னென்னமோ வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க, இல்லை. அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, கணவர்கிட்ட இங்கே பாருங்கள், தயவுசெய்து நீங்கள் பைபிள் படிங்க, அதான் நல்லது அப்படின்னா. இல்லை, முதல்ல கடவுள்கிட்ட நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, சர்ச்சுக்கெல்லாம் போகிற, முதல்ல நீ என்ன பண்ணு, குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு கணவரும் சொல்லிட்டார். பார்த்தா குழந்தை கருவாயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சு இல்லைங்களா? பிறந்த பிறகு இப்போ கணவர் வராரு ஆஸ்பத்திரிக்கு, குழந்தை பிறந்ததை பார்க்க. முதல்ல குழந்தையெல்லாம் இல்லை, முதல்ல பைபிள் எடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? குழந்தை பிறந்தா என்ன பண்ணுற? பைபிள் படிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் பைபிள் எடுங்கன்னொன்னே நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதமே வந்துருச்சு. ஓப்பன் பண்ணால் என்ன வந்துருச்சு? 137ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம் படிங்க. குழந்தை பிறந்திருக்கு பாருங்க, குழந்தை பிறந்திருக்கு, வசனத்தை படிக்கலாம். பக்கம் 756, சங்கீதம் 137 வசனம் 9. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். காமெடியா இருக்கா? எவ்வளவு சீரியஸான சூழ்நிலை. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு சில நேரத்தில் இப்படிலாம் பைபிள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் வந்தா எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையில? பாருங்க, இந்த வசனம் தேவைதான அந்த பைபிள்ல? முதல்ல அப்படி யோசிப்போம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் இனிமே பைபிள் படிப்பாருன்னு நினைக்கிறியா அந்த ஆளு? வாழ்க்கையிலையும் அவர் பைபிளை படிப்பாரான்னு நான் கேட்கிறேன். உன் பைபிளும் நீனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, போயிருப்பார். ஆக இப்படியெல்லாம் பைபிள் படிக்கிறதெல்லாம் நம்ம காலண்டர்லாம் இருக்கும், இன்றைய நாளுக்கான வசனம்லாம் கொடுத்து வச்சுருப்பா. அன்றைக்கி போய் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், காரியத்துக்கு போகிற மாதிரிலாம் நம்ம யோசித்து பண்ணுவோம். ஒரு சில பேர் பூனை குறுக்க போனால் திரும்பி வந்துடுவோம்ல, அது மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் நல்ல வசனமாக தான் இருக்கும். எந்த வசனத்தை பார்த்தாலும் தவறான வசனம்லாம் காலண்டரில் வராது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி வசனம் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கேலண்டரில் வராது, பைபிளில் நம்ம இப்படி ஏதோ ஒன்று பக்கத்தில் திறந்து வச்சு படிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு சாபமான வசனம்லாம் நிறையா இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், இது பக்கத்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு இல்லை, இப்படி தானே நம்ம நினைப்போம். ஆக இதெல்லாம் பைபிள் படிக்கிற முறையே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு முறையை நம்ம சொன்னோம். அந்த மெத்தடுக்குள்ளே போனோம்னா தான் இந்த ஆழமான சத்தியம் என்னும் அறிவு நம்மளுக்கு புரிய வரும். ஓகேங்களா? இப்போ அந்த அடிப்படையில் பைபிளை எப்படி படிக்கணும், இது மாதிரிலாம் குழப்பமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இல்லையா, இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு சில சாம்பிளான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு புரிஞ்சிச்சாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2, பக்கம் 671. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் 24 மணி நேரமும் பைபிள் படிக்கிறவன் தான் பாக்கியவான்னு இந்த வசனம் சொல்லுது. 24 மணி நேரம் நம்ம பைபிள் படித்தா வேலை பார்க்கறது இல்லையா, சமைக்கிறது இல்லையா, துவைக்கிறது இல்லையா, சாப்பிட்றது இல்லையா? அப்போ இந்த பாக்கியத்துக்குரியவும் இந்த பூமியில் யாராச்சும் இருக்கிறாங்களா? 24 மணி நேரமும் இரவும் பகலும் படிக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அதானே பாக்கியம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வசனம் ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? இதுதாங்க இந்த வசனத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு வசனம் சொல்லுது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 24 மணி நேரம் பைபிள் படித்தாதான் பாக்கியம். 24 மணி நேரம் பைபிள் படித்தா நம்ம இன்னைக்கு பொழப்பை எப்படி நடத்துறதுன்னு நான் கேட்குறேன். ஒரு வேளை கண்டக்டர் இருக்கிறாரு, டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் 24 மணி நேரம் பைபிளை சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்கும்போது அவர் அப்படியே மனசுக்குள்ளேயே படிக்கிறார், இல்லைன்னா மொபைலை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இவர் கணக்கோளை கரெக்டாக பார்க்க முடியுமா இருக்கிற கூட்டத்துக்கு?
அப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லையே. சரி, ஊழியக்காரர்கள் 24 மணி நேரம், பாஸ்டர் போன்றவர்கள்லாம் 24 மணி நேரம் படிக்க முடியுமா? 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி ஒரு 4-5 மணி நேரம் ஊழியம் பண்ணணும், சாப்பிடணும், துவைக்கணும், மற்ற வேலைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். அவங்க ஊழியக்காரர்கள் 24 மணி நேரம் ஊழியக்காரர்கள் 24 மணி நேரம் அவங்களே படிக்கிறது இல்லையே, யாருமே படிக்கிறது இல்லையே. அப்படின்னா இந்த வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டது? சரிங்களா? ஓகே, இது சாம்பிளுக்கு தான். பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் பலன் காண்பாய். அப்படிங்கும்போது ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் போட்டுட்டு அநேக நாட்களுக்கு அப்புறம் போய் பார்த்தா அது பலன் கொடுக்குமா? போன வாரமே இந்த கேள்வியை கேட்டோம். இது இந்த வாரம் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு என்னங்கிறது. அப்போ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டால் எப்படி இருக்கும்? 2வது நாள் வேணால் பழைய சோறாக சாப்பிட்லாம், அதுக்கப்புறம்லாம் அது என்ன ஆயிருங்க? கெட்டு போயிருக்கும். அநேக நாட்களுக்கு அப்புறம் போய் பார்த்தா இது இந்த ஒரு பேசிக் விஷயம் கூட தேவனுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஒரு கருப்பொருள், ஒரு அடையாள பாஷையில் தேவன் பேசியிருக்கிறார். அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சதில்லை. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம மைண்டுக்குள்ளே வரணும். இது வசனம். இந்த வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குதுங்க? உண்மைத்தன்மை வாய்ந்த சத்தியம் இருக்குது, அதை நம்ம தேடணுங்கிறதான் விஷயம். இது மாதிரி பல குழப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. போன வாரத்திலே நம்ம பார்த்தோம், 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் அந்த குழந்தைய முழுங்குற மாதிரி வந்துச்சு. ஒரு ஸ்திரீயானவள் சூரியனையும் பாதத்தில் நிலவையும், இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13வது அதிகாரத்துலலாம் ஒரு சில மிருகங்களை பற்றிலாம் வருது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு? ஆனால் வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு? இனி சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து நீ எழுதி வைன்னு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறார். 3வது வசனம், இதை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்னு சொல்கிறாரு. வாசித்தோம், கேட்டோம், ஒன்றும் புரியலையே, அதன்படி எப்படி நடக்கிறது? ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஒத்தியும் தெரியுது, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியலங்க, அதுக்கான ஆழமான விஷயங்கள் தெரியலை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சு பைபிள் அப்படிங்கும்போது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் வசனம் 15-16. 20வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க. பக்கம் 814. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்தினுடைய வெளிச்சம் கிடைக்காது. எதன்படி சொல்லாவிட்டால்? வேதத்தின்படியும் சாட்சி ஆகமத்தின்படியும். சரி, வேதம்னா என்னங்க? வேதம்னா என்ன? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, சொல்லுங்க. பைபிள் தான் வேதம், சரிங்களா? வேதத்தின்படியும் சாட்சி ஆகமம்னு சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி ஆகமம்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி வேதம் சொல்லுது. அதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? வேதத்தின்படியும் சாட்சி ஆகமம்னா விட்னஸ் புக் அப்படின்னு அர்த்தம். சாட்சி ஆகமத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு புக்கு ஒன்றும் இருக்கிறதா பைபிளில் சொல்லுது. இதை பற்றி தெரியுமா? நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. உண்மையிலே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இதிலே 15-16 படிங்க. வசனம் 15-16. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி, சாட்சி ஆகமம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. என் சீசருக்குள்ளே, அதாவது ஆண்டவர் சீசர்களுக்குள்ளாக தான் இதெல்லாம் புரிய வருங்கிறது அப்பயே எழுதிட்டார். ஏசாயா புத்தகம் 600 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே என்னது சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரை போட்டு வச்சுரு. அந்த முத்திரையை யார் தான் ஓப்பன் பண்ணலாம்? சீசர்கள் தான் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பொதுவான கிறிஸ்துவ பொது ஜனங்களாக இருந்தால் இதெல்லாம் புரியுமானா புரியாது. ஆனால் இதில் வேதங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் பைபிள்னு புரிஞ்சிருச்சு. சாட்சி ஆகமம் எங்கெங்க இருக்குது? நம்மள்கிட்ட இருக்கா கையில்? வேத சாட்சி ஆகமத்தை கட்டி, அதாவது கயிறு போட்டு கட்டி அதில் என்ன பண்ணணும்? இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முத்திரை போடுவாங்கள்ல, அது மாதிரி முத்திரை போடணுமா வேதத்தை. இதை யார் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்? சீசர்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னா நம்மளுக்கு எங்கே அந்த சாட்சி ஆகமம் இருக்கா? தெரியல பாருங்க. இதெல்லாம் மறைபொருளாக வச்சிருக்கிறாரு, சரிங்களா? அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் வேத ரீதியா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 7, பக்கம் 1040. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து
மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவருமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறு ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இந்த சின்ன கொம்புக்கு இப்படிலாம் இருந்துச்சு சொல்றாரு. ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? இது வேதத்தில் உள்ள வசனம் தான். ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஏதோ மறைப்பொருள் இருக்கு. இப்போ பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்தான். சரிங்களா? இப்போ இந்த தரித்திரனுக்கு அந்த பணக்காரன் டெய்லி சாப்பாடு போட்டாருங்க. சரிங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, என்ன பண்ணுவோம்? சாப்பாடு போட்டவனே கிளம்பு கிளம்பு கிளம்புன்றோம். இவர் பர்மனண்டா அவர் வாசல் அடியில் போட்டு அது உடம்பெல்லாம் புண்ணு நாய் நக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். எவ்வளோ மோசமாக இருக்கு அந்த மனுஷன் லாசருங்கிறவர். அந்த மனுஷனுக்கு டெய்லி சாப்பாடு போட்டாருங்க. ஆனால் 2 பேரும் செத்த பிறகு இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போயிருந்தாரு? இந்த லாசரு. அப்போனா நம்ம உடம்புலலாம் புண்ணு நாய் நக்குனா எங்கே போயிடுவோம்? அப்படி எடுத்துக்க முடியுமா அந்த கருத்தை? அப்போ பணக்காரனா இருக்கிற இவரே, ஐஸ்வர்யவனா இருந்த இவரே அந்த ஏழைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லைங்களா? நீங்கள் அவரை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனை நாள் அந்த மாதிரி வச்சுருக்கிறோம், இல்லை எத்தனை நொடி இந்த மாதிரி ஆளுகளை நம்ம வச்சுருந்துருக்கோம். அப்போ நம்ம நிலைமையினுடைய காரியம் எப்படி நம்ம இதில் புரிந்து கொள்வது? அந்த வசனத்தை பார்த்தாலே அப்போனா நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாங்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? இதெல்லாம் வசனங்க. நம்ம வசனம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. சரி, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா? அது எளிதான். பணக்காரன் பரலோக ராஜ்யம் போவது அரிது. இதெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம்? இதெல்லாம் ஆண்டவர் பேசின நேரடி வசனங்கள். ஒன்றுமே இதெல்லாம் நம்ம மைண்டுக்கே அப்பாற்பட்டு இருக்கு. எதுவுமே இல்லை. அப்போனா நம்மளுக்கெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கு இந்த ஒரு வசனங்கள்லாம். பாருங்க, இன்னொரு வசனம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்போ லூக்கா 16:9 படிச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த வசனம் யார் சொன்னது? அநீதியான உலகப் பொருள்கள்னால் சிநேகிதரை சம்பாதின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டு யாக்கோபு 4:4 என்ன சொல்றாரு? உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான முரண்பாடை பாருங்க. இதெல்லாம் வசனங்க. வசனத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ஒரு ஒத்தைய வரமாட்டேங்குது. இதனுடைய காரியங்கள்லாம் நம்மளுக்கு புரியவும் மாட்டேங்குது. இப்படி புரியாம தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு, குழப்புது அப்படிங்கிறதான் அதில் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் சாம்பிளுக்கு அங்கங்கே பார்த்தோம். இப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்த ஒரு விஷயத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. அதாவது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு, அவர் 2ஆம் வருகையில் வந்தால் தான் உலகம் முடியும். உலகம் முடிவு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறதுக்கு அறிவு பெருத்து போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது ஆண்டவர்கிட்ட அவருடைய சீசர்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு அவருடைய சீசர்கள்லாம் இருக்கிறாங்களா? யாராச்சும் இருக்கிறாங்களா? ஒருவேளை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம தான் அவருடைய சீசர்கள். இப்போ நமது சார்பாக அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா சொல்றாரு பாருங்க, என்னது? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நிறைய பேரை ஏமாத்துவாங்க. ஒருத்தர் இல்லை, அநேகர். அதனால எங்களை குறித்து கூட நீங்களும் எச்சரிக்கையா இருந்துக்கணும். நாங்கள் ஏமாத்துக்காரவங்களா இல்லை ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும்,
செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணணுங்கிறதையும் நான் பார்க்கலாம். அதிலே இந்த உலகத்தின் முடிவை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது 14வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த உலகத்துக்கு முடிவு எப்போ வரும்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜனத்துக்கும் கேட்டாலும் கேளு கேட்காட்டிப்போ, ஆனால் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும் சொல்றாரு. அப்போதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும். சரிங்களா? ஓகே. அப்போ அந்த உலகத்தின் முடிவுக்கான ஒரு விஷயத்துல இந்த ஒரு காரியமும் ஒன்று இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு சில சாம்பிளுக்கு தாங்க ஒரு சில கேள்விகளை, முரண்பாடான வசனங்களை பார்த்தோம். இப்போ நம்ம இதை எப்படி புரிந்து கொண்டு தெளிவாக பார்க்கணுங்கிறத மெத்தடுக்குள்ளே போயிடலாம். பைபிளை எப்படி படிப்பது? சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. நான் சாம்பிளுக்கு தான் அங்கங்கே ஒரு சில வசனங்களை படித்தோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இப்படி புரியாத விஷயத்தை யார் தான் கொடுத்துருக்குறா? யார் தாங்க நம்ம கையில் கொடுத்துருக்குறா? அந்த பைபிளை கடவுள் தான் கொடுத்துருக்குறார் இல்லைங்களா? இப்போ நம்ம அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் ஏன் எங்களுக்கு புரியாத விஷயத்தை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 13, பக்கம் 831. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி புரியாத மாதிரி தாங்க நான் கொடுத்தே வச்சிருக்கிறேன்னு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இப்படி தான் பதில் சொல்கிறார். புரியுதுங்களா? அவர்கிட்ட போய் கேட்டோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரியலை, எங்களுக்கு புரிகிற மாதிரி இதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால், அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இப்படி தாங்க நான் கொடுத்தே வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டார். சரிங்களா? இதே நம்ம ஏசாயா 8:15 ஏற்கனவே படித்தோம், அது திரும்ப படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் வசனம் 15, பக்கம் 814. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அநேகர் என்ன ஆயிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொறுங்கி இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். நிறைய விஷயம் புரியாம அறியாம அப்படிதான் நொறுங்கி விழுந்து பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அப்ப சாட்சி ஆகமம்னு ஒரு புத்தகம் இருக்கு, வேதம்னு ஒண்ணு இருக்கு. இதன்படி உள்ள விஷயத்தை யாருக்கு மட்டும்தான் புரிய வைப்பேன்ட்டாரு. சரிங்களா? அதனாலதான் நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசையா இருந்தும் கேட்க ஆசையா இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கல. சீசர்களாகிய உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் புரிய வைக்கிறேங்கிறார். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மைண்டில் நீங்கள் இந்த தெளிவுக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, தேவனே எங்களுக்கு புரிய வச்சே ஆகணும், நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு மெத்தடை சொல்லிக் கொடுக்க போகிறார். பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு 7 மெத்தட் 8 மெத்தட் சொல்லிட்டோம். ஆனால் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறார். ஏசாயா 28:13 திரும்ப படிக்கலாம். ஏசாயா 28:13. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். விஷயம் என்னன்னா, இந்த ஒரு புரியாத தன்மையில தாங்க நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா இதை புரிஞ்சுக்கணும்னா அவைகளுடைய காரியம் எல்லாம் ஒரு இடத்துல இல்லை, அது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமா இருக்கு. அதாவது பைபிள்ல ஒரு விஷயத்திற்கான காரியம் ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல கேள்வி இருக்குன்னா இன்னொரு இடத்துல பதில் இருக்கு. அது இங்கே கொஞ்சமா இருக்கு, அங்கே கொஞ்சமா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர. சரிங்களா? ஓகே. அப்போ வேத வாக்கியத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது தான் ஏசாயா 34:16 பக்கம் 839. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 17 படிச்சுட்டு அப்புறம் 16 படிங்க. 17 மற்றும் 16. அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி. இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மளுக்கு படிக்கிற வரையும் புரியாத தன்மையில நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, அவைகள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கு. அந்த ஜோடி வசனத்தை சேர்த்து பார்த்துருங்க, எல்லாம் புரிஞ்சிரும்ட்டார். ஒரு இடத்துல கேள்வி எழுப்புதுன்னா
அதுக்கான பதில் அந்த இடத்துல இருக்காது, வேற எங்கேயோ இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், இப்போ தேடி வாசிக்கணும். அதுக்கான ஜோடி எங்க இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ணணுங்க, தேடி வாசிக்கணும். அந்த ஜோடி வசனத்தை சேர்த்துட்டீங்கன்னா தேவனுடைய ஆவியினால அதனுடைய உள்ள அர்த்தம் தெரிஞ்சிடும். இதுக்கு நாங்க தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, தேவனுடைய ஆவியே ஒரு கேள்விக்கான பதிலை இன்னொரு எங்கேயோ பைபிளுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். பைபிளுக்கான டிக்ஷனரி பைபிள் தான். அதுக்கான பதிலை நீங்க பைபிள்ல தேடுங்க, அது வந்து சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் வந்து யார் சொல்ற மெத்தட்னா தேவன் சொல்லி கொடுக்குற மெத்தட். இதை மறைபொருள்லாம் உள்ளரிக்க வச்சிருக்காரு. நீங்க வெளியில போயெல்லாம் தேடக்கூடாது. உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்துவா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு கனவுல வந்து சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, நிறைய கேள்வி கேட்டோம் புரியல இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கேள்விக்கான ஒரு விஷயம் அங்கே இருக்கும், அதுக்கான பதிலுக்கான விஷயம் இன்னொரு இடத்துல இருக்கும். அதனாலதான் இவைகள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம எப்படி தேடணும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். பக்கம் 132, யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாருங்க, வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ண யார் சொல்லிட்டா? இப்ப ஆராய்ச்சி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதை கேள்வி கேட்போம். வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நிறைய பேர்கிட்ட நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை போய் கேட்டீங்கன்னா வேதத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே கூடாதுங்க, ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது. அதனால இவங்க என்ன சொல்லிடுவாங்க, வேத வாக்கியத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேத வாக்கியத்தை என்ன பண்ணணுங்க, ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உபாகமம் 29:20 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளில் எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப கொடுக்கப்பட்ட பைபிள்ல வெளியரங்கமா இருக்கான், ஆனா மறைவானவைகள்லாம் தேவனுக்குரியது. அவர் மறைச்சி இதுவரையும் பைபிள்ல சொல்லாத வேணா மறைவாரெல்லாம் இருக்குது, ஆனா சொல்லிட்டதெல்லாம் என்னதுங்க, வெளியரங்கமா தானே இருக்கு. இப்ப இதை ஆராய்ச்சி பண்றதா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா என்ன சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? ஜோடி வசனம் இருக்குது, தேவனுடைய ஆவினால் இந்த கேள்விக்கான பதில் அங்கே இருக்குன்னு தேடி வாசிக்கணும். அப்போனா நம்ம பைபிளில் நல்ல முறையில் படிச்சிருந்தோம்னா தான் நமக்கு புரியும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பைபிளை ஒரு வசனம் ஏதோ ஒரு தலைப்பில் பார்க்குறோம்னு வைங்களேன், ஆதாம் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்து படிக்கிறோம்னு வைங்களேன், ஆதாம்னு ஒரு இதை சர்ச் போட்டோம்னா எந்தெந்த இடத்துலலாம் ஆதாம்னு இருக்கிறாருங்கிற வசனம்லாம் வந்துடும். இப்போ இந்த வசனத்தெல்லாம் தேடி பார்த்து எந்த வசனம் எதுக்கு ஜோடின்னு பார்த்துட்டோம்னா பதில் கிடைச்சிருமா இல்லைங்களா? அப்போ இதுதான் மெத்தட். இந்த மெத்தடின் படி நம்ம பார்த்துட்டோம்னா எங்கே ஒரு கேள்வி இருக்கோ அதுக்கான பதிலை இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அறிவு பெருக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எங்கே இருக்குது பதில்னு. அதை நம்ம தேடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை தேடிக்கிட்டு இருக்கிறோம்னா எல்லா பதிலும் கிடைச்சிரும். இதுதான் தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மிக முக்கியமான ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு வசனம் படிச்சிடலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 14-15. பக்கம் 292, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கப்பட்டிருக்கிறார். அதான் தேவனுக்கு முன்பாக உத்தமனா போய் நிற்கலாம். அப்பனா ஆங்கிலத்தில் டிவைடு த வேர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சத்திய வசனத்தை சரியான வசனத்தோடு புரிந்து பார்த்து அதை என்ன பண்ணு, அந்த ஆழமான விஷயத்தை புரிந்து கொள். அதுதான் தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனா நிற்க முடியும் அப்படிங்கிறத தீமோத்திக்கு இங்கே சொல்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. புரியாமல் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, புரியாத அளவுக்கு. அதுக்கு ஒரு இடத்துல கேள்வி இருக்குன்னா இன்னொரு இடத்துல பதில் இருக்குது. அந்த ஜோடி வசனத்தை சேர்த்து பார்த்துட்டோம்னா எல்லாம் புரியும். ஓகேங்களா? அப்போ அந்த வகையில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம தியானமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது இல்லை.
அப்போ இந்த வசனத்துக்கான ஒரு அடையாள பாஷையில் கருப்பொருள் ஏதோ ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் கூட படகுல போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? தூங்கிக்கிட்டு தான் இருந்தார். அவர் 24 மணி நேரம் தியானிச்சாருன்னு கேள்வி கேட்டால் அவர் கூட பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அப்போ 24 மணி நேரமும் செய்ய முடியும்னா முடியாது. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், மற்ற ஏனைய வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம பைபிள்னு ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஏன்னா இது புரிய மாட்டேங்குது. இப்போ நம்மளே இன்ட்ரெஸ்டான ஒரு சில புத்தகங்கள் சீரியல்லாம் பார்த்தோம்னா அது பிடிச்சிருந்தா தான் உட்காந்துருக்க முடியும். பிடிக்காத ஒரு விஷயத்தில் நம்ம போய் படிக்கவோ கேட்கவோ பார்க்கவோ முடியுமா? முடியாது. அப்போ அது புரியாத மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பைபிளை என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், அது மாதிரியே வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கும் போது இதுக்கான ஜோடி வசனம் வேற எங்கேயோ இருக்குது, அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் வந்துடும். சங்கீதம் 30:5. பக்கம் 687, சங்கீதம் 30 வசனம் 5. அதாவது இரவு பகலும் 24 மணி நேரம் வேதத்தை தியானம் பண்ண முடியும்னா முடியாது. அப்படி தியானம் பண்றவன் தான் பாக்கியவான்னு சொல்லிட்டாரு. இப்ப இரவுனா என்ன, பகல்னா என்ன, இதை தான் நம்ம இந்த வசனத்துல பார்க்க போறோம். படிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வோ. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இதை நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். வீப்பிங் மே எண்டோர் ஃபார் எ நைட். சாயங்காலம்னா இரவு ஆரம்பிக்கும் போது அழுகை தங்கும், விடியற் காலத்திலே ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங். சந்தோஷம் காலையில் வந்துவிடும். அப்படின்னா இதை நீங்கள் லிட்ரலாக எடுத்து படித்து பாருங்கள் இந்த வசனத்தை. இரவு வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு விடிய விடிய என்ன பண்ணணும்? விடிய என்ன பண்ணணுங்க? அழுதுகிட்டு இருக்கணும். விடிஞ்சவனே ஸ்டாப் பண்ணு, அழுவுறதெல்லாம் நின்று துண்டெல்லாம் எடுத்து போட்டு இப்போ என்ன பண்ணு? சிரிக்க ஆரம்பிச்சிரு எல்லாம் அப்படின்னு இதை எடுத்துக்க முடியுமா? அப்போனா இரவு அப்படின்னாலே ஒரு எதற்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா துக்கத்துக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு. அதான் சாயங்காலத்திலே அழுகனா துன்பம், துயரத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. விடியற்காலம் வந்தாட்டாலே அது என்னத்துக்கு அடையாளமாக சொல்லப்படும்? அடையாளம் எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுது? சந்தோஷம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போதான் விடியுமோ அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பகலையில் சொல்லுவோம் எப்போதான் என் வாழ்க்கை விடியுமோன்னு சொல்லுவோமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில். அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் உங்களை கேட்குறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக்குவீங்கல்ல, என் வாழ்க்கையில் நான் சொல்லியிருப்பேன்ல எப்போதான் விடியுமோன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அப்போ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற துன்பங்கிறது அது எதற்கு அடையாளமாக இருக்குது? நம்மளே இது அடையாளத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? துன்பங்கிறதுக்கு அடையாளமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இரவை துன்பத்துக்கு அடையாளமாக, விடுகிறதுங்கிறது எதுக்கு அடையாளமாக பேசுகிறோம்? சந்தோஷம் இல்லைங்களா? அப்போ தேவன் பேசக்கூடாதா? இப்படி பேசலாமா? பேசக்கூடாதுங்களா? அப்படி தாங்க பேசி வச்சிருக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ரெண்டே விஷயம் தாங்க மாறி மாறி வரும். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். இரவும் பகலும்னா, இரவுனா துன்பம், பகல்னா இன்பம். இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் அந்த வசனம் சொல்லுத ஒழிஞ்சு 24 மணி நேரமும் பைபிளை தியானிக்கிறவங்க பாக்கியவான்னு அது சொல்லலை. புரிஞ்சிருச்சிங்களா? இப்படி தாங்க நம்ம பைபிள் படிக்க போகிறோம். இப்படி தான் இது சாம்பிள். இப்படி தான் நம்ம பைபிள் படிக்க போகிறோம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இன்னொரு சாம்பிள் வசனத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்போ நீங்கள் தான் என்ன சொல்ல போகிறீங்கன்னா பதில் சொல்ல போகிறீங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். இப்போ இந்த பதிலை நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ இதுக்கான ஜோடி வசனத்தை நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம என்ன கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா, வேத ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயத்தில் வேதத்தை எப்படி படிக்கணும்னா ஜோடி வசனம் இருக்குது. அந்த ஜோடி வசனம் ஒரு இடத்துல கேள்வி இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல பதில் இருக்குது. அதை சேர்த்து பார்த்துட்டா பதில் கிடைச்சிடும்னு சொல்லியாச்சு. இதுதான் டெக்னாலஜியாக தேவன் நம்மளுக்கு இப்படி படிக்கணும்னு பைபிள் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேல் போடுனா, இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? ஆகாரம்னா என்ன அப்படின்னு வேற எங்கேயோ தேடணும். தண்ணீர்னா என்ன அப்படின்னு நம்ம வசனத்தில் வேற எங்கேயோ தேடணும். அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்குங்கிறத அதை ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ஆகாரம் என்றால் என்ன. பார்த்தீங்களா? வசனம். சரிங்களா? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறது. சாப்பிட்ற சாப்பாடை பற்றி இந்த இடத்துல வசனம் சொல்லலை. எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு? வசனம். படிக்கலாம். ஜெரமியா 15:16. எரேமியா 15:16 பக்கம் 894. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும்
என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ம். சேனைகளின் ஓகே, அப்ப இது என்னன்னு பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன்னா என்ன பைபிளை பிடிச்சி பரட்டு பரட்டு கிழிச்சு சாப்பிட்டாரா ஜெரமியா? அப்படி அர்த்தத்துலையா இருக்கு? அது காதால கேட்டு இருதயத்தில் நிரம்பும் போது ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான நிகழ்வு ஒன்று வந்துட்டா பசியே எடுக்காது பாருங்க. நிகழ்வு நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது அப்பா பசியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான், அது பசியே இருக்காது. காரணம் நம்ம மனசளவில் நிறைஞ்சிருப்போம், அதனால் பசி இருக்கா. அது மாதிரி இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்மளுக்குள்ள இருதயத்தில் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னன்னு சொல்கிறாரு, உண்மையான சாப்பாடு. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ ஆண்டவரை வந்து சோதிக்கும் போது சாத்தான் என்ன பண்ணான்? கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? இந்த அப்பத்தினால மனுஷன் உயிர் வாழ்றதில்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறப்ப இப்போ ஆகாரம் என்று அந்த பிரசங்கில சொல்லப்பட்ட அந்த வசனம் எதை அடையாளப்படுத்துதுங்க? அவருடைய வசனம். இந்த வசனத்தை கொண்டு போய் தண்ணீரில் போடணும். அப்போ நான் பைபிளை கொண்டு போய் தண்ணீரில் போடுறதுன்னு அர்த்தம் ஆயிருமா? அப்போ தண்ணீர்னா இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? வேதத்தில் தேடணும். படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 57:20 பக்கம் 864, ஏசாயா 57 வசனம் 20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அப்ப துன்மார்க்கர் அப்படிங்கிறது இதுக்கு என்ன அடையாளம் சொல்லுதுன்னா, கடல் தண்ணீரை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப துன்மார்க்கமான ஜனங்களை வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவன் என்ன பார்வையில் பார்க்குறாருன்னா கடல் தண்ணீர்னு சொல்றாரு. சரிங்களா? சமுத்திரத்தின் தண்ணீர்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லை, நம்ம எம்எல்ஏ வந்து பேசினாரு, கடல் அலையென திரண்டு வந்திருக்கிற ஜனங்களையும் பாரு. அங்கே என்ன கடல் அலையா திரண்டு வந்திருக்கு? யார் வந்திருக்கிறா? ஜனங்கள். அப்போ ஜனங்களே நம்ம உலகத்திலே உள்ளவங்க இப்படிலாம் பேசும்போது தேவன் என்ன பண்ணுறாருங்க? ஒரு அடையாள பாஷையிலே பேசுகிறாரு இதை. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் வசனம் 15, பக்கம் 349. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகள்னா தேசங்கள். சரிங்களா? அப்ப அந்த ஒரு வேசியான ஒரு பெண் தண்ணி மேல உட்கார்ந்து இருக்கிறாங்கிறது ஒரு அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அந்த தண்ணீர் எதற்கு அடையாளம்னா, ஜனங்கள், பாஷை பேசுகிற உலகத்தார் மற்றும் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எதற்கு அடையாளமா இங்க சொல்லிட்டார்? தண்ணீருக்கு அடையாளம். அப்ப ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போடனா வேத வசனத்துக்குரிய இந்த சத்தியங்கள் எல்லாம் கொண்டு போய், என்ன பிரதர் சொன்ன மாதிரி, அந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்துக்களை கொண்டு போய் எங்க போடு? ஜனங்கள் மத்தியில போடு. அவங்க உடனே மனம் திரும்பி எல்லாம் வந்துட மாட்டாங்க. எப்போ வருவாங்க? அநேக நாட்களுக்கு அப்புறம் அது வேலை பார்க்கும். அந்த வேலை பார்க்குற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புத்துணர்ச்சி அடைஞ்சு அந்த சத்தியத்துக்குள்ளாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வருவாங்க. அது பலன் கிடைக்கும். அது அறுவடையின் தானியமாக அங்கே ஒரு காரியத்திற்கு அங்கே பரலோகத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு தானியங்களாக இருக்கும். அப்படிங்கிறத உன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலனை காண்பாய். இவ்வாறு தாங்க. இது வந்து சாம்பிளுக்கு பார்த்தோம். இனிமே பார்க்க போகிறது எல்லாமே இதில் உள்ள விஷயத்த 7 மெத்தட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்தில். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இது மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? நிறையா இந்த 7 தலை 10 கொம்புனா என்ன, அது கூட நம்ம பார்த்துலாம். 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தை பற்றி தானியேல் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை பற்றி தானியேல் 7ஆம் அதிகாரம் 23-24 சொல்கிறாரு. அந்த 7 தலை 10 கொம்புனா என்ன அப்படிங்கிறது, 7 தலை உள்ள அந்த மிருகம், 10 கொம்புள்ள அந்த மிருகம், அந்த கொம்பு எது அப்படின்னு அடையாளத்தில் சொல்றாரு பாருங்க. படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 23, பக்கம் 1041. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து. அப்ப மிருகம் அப்படின்னு சொல்லும் போது இது என்னத்துக்கு அடையாளமா சொல்லிட்டாரு? பூமியிலேருந்து எழக்கூடிய ஒரு ராஜ்யம், 4வது ராஜ்யம் இந்த பூமியிலேருந்து வருங்கிறார். அப்போ ஒரு மிருகம்னு சொல்லும்போது நம்ம மிருகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? 7 தலை 10 கொம்புல மிருகம் வானத்தில் வரும்னா அப்படிலாம் ஒன்றும் வரப்போறதெல்லாம் இல்லை. ஆண்டவர் 2ஆம் வருகையில் மேகத்தின் மேலே வருவார்னா மேகத்திலலாம் பார்க்க முடியுமானாக்கி நிச்சயமாக அது அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தில் சொன்னது தான் ஒழிஞ்சு, மேகத்தின் மேலே வந்தார்னா அங்கிட்டு இருக்கிறவர் இங்கேருந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் கருத்துக்கள் பூர்வமாக நம்ம வேத வசனத்தில் மேகம்னா என்ன, அவர் 2ஆம் வருகையில் எப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி. இதில் மிருகம் என்றால் இது எதை அடையாளப்படுத்துது? பூமியிலேருந்து எழக்கூடிய ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது, 4வது ராஜ்யம். அதில் உள்ள அந்த 10 கொம்பு எதுன்னு சொல்கிறாரு பாருங்க.
அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். அப்ப தேவன் ஒரு அடையாள பாஷையில தீர்க்க தரிசனத்துல எப்படி பேசுறாருன்னா, கொம்புனா என்னன்னு சொல்றாரு, அந்த மிருகம் என்றும் ராஜ்யத்திலே வரக்கூடிய 10 ராஜாக்களை அடையாளப்படுத்துது. இப்ப பாருங்க, இது மாதிரி தாங்க பைபிள்ல ஒவ்வொரு கேள்விக்கான பதில வேற எங்கேயோ வச்சிருக்கிறார். அதை தேடி சேர்த்து பார்த்துட்டோம்னா எல்லா ரகசியம் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆக இப்ப நம்ம எப்படி பைபிள் படிக்கணுங்கிறத புரிஞ்சுட்டோம். பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறதையும் புரிஞ்சிருக்கிறோம். இதை எப்படி படிப்பதற்கான ஒரு மெத்தட் இருக்குங்கிறது, ஒரு 7 மெத்தட் இருக்கு. பைபிளை எப்படி படிக்கணுங்கிறப்ப ஜோடி வசனத்தை சேர்த்து பார்த்தோம்னா எல்லாம் புரியும். இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் அட்வான்ஸாக, இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் பார்த்தோம். இதை ஏற்கனவே சிலர் இந்த பாடங்களை கேட்டிருக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறத. இனிமே அடுத்தடுத்த கூடுகையில் ரொம்ப அட்வான்ஸாக ஒவ்வொரு ஓமைகளையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும், ஒவ்வொரு விஷயம், பாலாக்கும் அருவருப்பு, பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் எதுங்க, ஆசரிப்பு கூடாரம் ஆலயத்தில் உள்ள, அதில் போய் பாலாக்கும் அருவருப்பு போய் உட்காருமா. அப்போ அந்த பாலாக்கும் அருவருப்புனா என்ன? அது தானியல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே வசனம் இருக்கோ அது அத்தனையும் ஜோடி வசனத்தில் போய் பார்த்தோம்னா பைபிளுக்குள்ளேயே அர்த்தம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். தேவனுடைய திட்டம் என்னங்கிறது இந்த கடைசி நாட்களில் தெளிவாக வெளியரங்கமாயிருச்சுங்க. நம்ம கேட்குற காதுகளை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பார்க்குற கண்களை, கேட்குற காதுகளை இந்த டைம் கொடுத்துருக்குறீங்களா? நேரம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சரிங்களா? தூங்கியிருப்போம், ஏதோ டைம் பாஸ்க்கு நம்ம பண்ணி மொபைலில் பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த டயத்தையும் நீங்கள் உங்கள் காதையும் உங்கள் இருதயம் கொடுத்ததில் தேவன் அவருடைய லெவலுக்குள்ள மைண்டை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அவர் மைண்டில் என்ன யோசித்து வச்சுருக்காரோ அதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அந்த விஷயம் எதுக்குன்னா, நாம் பரலோகத்துக்கு போகிறோம்னா பரலோகத்துக்குரிய அந்த அறிவிலும் ஞானத்திலும் அந்த ஆவியிலும் நம்ம வளர்ந்துருக்கணும். அந்த அறிவையும் ஞானத்தையும் இந்த பைபிளில் வச்சிருக்கிறார். அதற்குள்ளான வசனத்தை அல்ல, வசனத்தில் உள்ள சத்தியம் என்னும் உண்மைத்தன்மையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த தொடர் வேதாகம வகுப்பில் இந்த ஒரு கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய விஷயத்தில் நம்ம அடுத்த கூடுகையில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்குது. பைபிளை எப்படி படிக்கணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த மெத்தட்ஸை எப்படி படிக்கணும், எது மாதிரி படித்தா புரியும் அப்படிங்கிறத, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் பேஸ் எதுனா ஜோடி வசனம் தான். பைபிளில் ஜோடி வசனத்தை வச்சு தான் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போகிறோம். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நிழலும் பொருளும்னா அந்த நிழலும் பொருளில் உள்ள கான்செப்டை பார்த்தோம்ல, அது அப்படி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடின் அடிப்படையில் நம்ம அடுத்த கூடுகையில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலையும் வேத ரீதியாக பார்க்க போகிறோம். ஆகவே அந்த ஒரு காரியத்திற்கு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு தொடர்ந்து வரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்து நம்ம நிறைவு பிடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி ராஜா. ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபை மிரக்கம் உள்ளவரே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் இது நாள் வரையும் எங்களை காத்து உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதித்து இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதற்குள்ள மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அவைகளினுடைய சத்தியம் எளிதான முறையில் புரிந்து கொள்ள முடியாதிருந்தும் அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த ஒரு வழிமுறைகளுக்குள்ளாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்குள்ளான நித்திய ஜீவனை அடையும்படி இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய வசனங்களின் ஜோடிகளை நாங்கள் புரிந்து பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே உம்முடைய நேரடி வழிநடத்தலுக்குள்ளாக வேத ரீதியான ஆராய்ச்சியும் அதற்கான தத்துவங்களையும் புரிந்து கொண்டு அந்த தத்துவத்தின் முறைமையில் இருக்கக்கூடிய பைபிள் படிக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறை காரியங்களை நாங்கள் தெளிவாக அறிந்து உம்முடைய சித்தம் எங்களுக்குள் நிறைவேறவும் முதலாவது உம்முடைய ராஜ்யத்திற்கும் உம்முடைய நீதிக்கும் உரியவர்களாய் வாழ வளரவும் கிருபை செய்தரலும். இந்த இரவு பொழுதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தரலும். வருகிற நாட்களிலும் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கவும் எல்லா வகையான சோதனைகளிலும் நாங்கள் மேற்கொண்டு உம்முடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் கிறிஸ்துவினுடைய வழிநடத்தலினாலும் நாங்கள் வாழ வளர கிருபை செய்தலும். உம்முடைய தூதர்களுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு போக்குவரத்து எல்லா வகையிலுமே நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதமான கரங்களுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி உம்முடைய சமாதானம் இறக்கவும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கத்தக்க வகையிலே உம்முடைய அரவணைப்பிலே எங்களை வாழ வளர கிருபை செய்தலும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உம்முடைய சமாதானம் இறக்கமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இவையாவையும்
உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம் எங்கள் பிதா தேவனே. ஆமென்.